மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் குறைய நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவல் குறையறதுக்கு என்ன பண்ணலாம்? சிலர் ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். 50 வயதை கடந்து இருக்கக்கூடியவங்க ஒரு 50 வயதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா 10 வருடங்களாகவே எனக்கு சுகர் இருக்குங்க, இல்ல 15 வருடம் 25 வருடங்களாக சுகர் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ இவர்களுக்கு கிரானிக்கா இருக்கக்கூடிய இந்த சுகர் லெவல் குறையறதுக்கு என்ன செய்யலாம்? சில மெடிசன்ஸ் எடுத்து எனக்கு ஒரு ரிசல்ட்டும் தெரியல. நான் வெந்தயம் சாப்பிட்றேன், ஆவாரம் பூ சாப்பிட்றேன், சில வகையான மூலிகைகள் எல்லாமே, நாவல் கொட்டை இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்றேன். இருந்தாலும் எனக்கு சுகர் லெவல் கொஞ்சம் குறையுதுங்க, ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் குறையுது அப்படி சொல்லுவாங்க. இதை விட நமக்கு இன்னும் பெட்டரா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? உணவு முறையிலும் நம்ம என்ன மாற்றம் செய்தால் நமக்கு ஒரு நல்லதான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். பொதுவாக நம்மளுடைய பாடி வெயிட் எவ்வளவு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வருஷமா நமக்கு சுகர் இருந்ததுன்னா நம்மளுடைய பாடி வெயிட்டை நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப ஒபீஸ், அதாவது உடல் எடை ரொம்ப அதிகரிச்சு உடல் பருமனாக இருந்தோம்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கணும். நிறைய பேர் சுகர் இருக்கிறவங்க சுகருக்கான மெடிசன்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டே ஒர்க் பண்றது. சோ இந்த மாதிரி வேலைகள் நம்ம ஒரே இடத்துல இருந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு நிறைய உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பிளட் சுகர் லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ இதை நம்ம ரெகுலரா பார்த்துக்கிட்டே வரணும். சரி, இதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, டைஜஷன் நார்மலா இருக்கா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் ஆக்டிவா இருக்கு, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட உடல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா? முன்னாடிலாம் நான் ரொம்ப ஆக்டிவா இருந்தேன், ஸ்டாமினா எனக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு, இப்போ எனக்கு ஸ்டாமினாவே குறையுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கான்றதை செக் பண்ணிக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான நம்ம மருந்துகளோ இல்ல ஒற்றை மூலிகைகளோ நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல டயபெட்டிக் நியூரோபதி கண்டிஷன் இருக்கும். காலில் மதப்பு, காலில் பின்னு வச்சு லைட்டா குத்துற மாதிரி எனக்கு ஒரு சென்சேஷன் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா உடல்ல பாதிப்புகள் ஏற்படும், சுகர் லெவல் குறையாமலே இருக்கும். அப்ப கவனமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணா, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இம்பார்ட்டன்ட், அதை நம்ம ரெகுலரா பார்த்துக்கணும். வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா ஏற்கனவே நீங்க எடுக்கிற மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். அதனோட சேர்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, மேம் இவ்வளவு வருஷமா சுகர் இருக்கு, நான் அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், இல்ல இதுக்கு முன்னாடி ஆயுர்வேதா சித்தா மெடிசன்ஸ் இதெல்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன், இப்போ நான் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணலாமா சித்தாலேயே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நீங்க என்ன மெடிசன் எடுத்தாலும் சடனா எதையுமே ஸ்டாப் பண்ண கூடாது. ஸோ அதை ரெகுலரா எடுத்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி தான் டோசேஜ் புதுசா சித்தால ஸ்டார்ட் பண்ணிட்டு சுகர் லெவல் குறையும் போது ஒரு மெடிசனா நம்ம டோசேஜ் லெவல குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம கரெக்டான ஒரு வழிமுறையா இருக்கும். அந்த மாதிரி கரெக்டா நம்ம எடுத்துட்டு வரணும். இதை தாண்டி வேறு என்ன நம்ம மெடிசன்ஸ் கரெக்டா எடுத்துக்கலாம் அப்படின்றதும் நான் சொல்றேன். பொதுவாவே இந்த நாவல் கொட்டை அப்படின்ற மருந்தை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நாவல் கொட்டையை நம்ம பயன்படுத்தலாம். இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா வேப்ப இலைகள். ஸோ இந்த வேப்ப இலைகள் அவ்வளவு கசப்பு வாய்ந்தது இல்லையா? இந்த வேப்ப இலைகள் எந்த அளவு எடுக்கணும் அதையும் நான் சொல்றேன். இப்போ நாவல் கொட்டை நம்ம ஒரு 100 கிராம் பொடி எடுத்து வச்சிருக்கிறோம்னா வேப்ப இலை பொடி 20 கிராம் எடுத்து வைக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சிறு குறிஞ்சான், இது ஒரு 20 கிராம் எடுத்து வச்சுக்கணும். சிறு குறிஞ்சான் பொடியும் 20 கிராம், கீழா நெல்லி 20 கிராம் எடுத்து வச்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக வில்வ இலை நம்ம 20 கிராம் எடுத்து வச்சுக்கணும். சீரகம் அதே மாதிரி 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நான் சொன்ன மாதிரி அளவுப்படி எடுத்து நல்லா பொடி செய்து எடுத்து வச்சுட்டு ரெகுலரா தினந்தோறும் இதை கஷாயமாக நம்ம குடிச்சிட்டு வரணும். 1 ஸ்பூன் அளவு போட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி இதை குடிக்கணும். தினந்தோறும் காலையில நம்ம உணவு எடுப்பதற்கு 10-15 நிமிடங்கள் முன்னாடி இதை குடிச்சிட்டு
காலை உணவு நம்ம எடுத்துக்கலாம். இது ரெகுலரா இதை குடிக்கும்போது உடலில் நிறைய மாற்றங்கள். சோ ஒரு சிலர் வந்து சுகர் இருக்கும், இருந்தாலும் ஸ்வீட்ஸ் வந்து என்னால விட முடியலங்க, அடிக்கடி நான் வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிடுறேன், வீட்டுக்கு தெரியாம சாப்பிடுறேன், இதெல்லாமே நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸும் சொல்லுவாங்க, மேம் எனக்கு தெரியாம இவர் சாப்பிடுறாரு, நான் என்ன பண்ணட்டும், சோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், தெரியல தெரியாம சாப்பிடுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இந்த ஸ்வீட்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கணும். சோ இதுல இன்னொரு விஷயம், அதிகமா தேன் இல்ல நாட்டு சக்கரை இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணதான் செய்யும். சோ சுகர் லெவலை பொறுத்து நம்ம வந்து ஸ்வீட் எடுக்கிறத குறைச்சிட்டு துவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு இந்த 3 சுவைகளும் தான் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ், எடுக்கக்கூடிய மூலிகைகள், நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்றோம் இல்லைங்களா, இதனோட பலன் நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம 15 நாட்களுக்கு ஒரு முறை பிளட் டெஸ்ட் நம்ம சுகர் லெவல் பார்க்கணும். இல்லைன்னா லோ சுகர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அதனால 15 நாட்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணிட்டே வந்து நீங்க ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸோட டோசேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரலாம். சோ இதனோட முக்கியமாக உணவில் நம்ம சேர்த்து சாப்பிட வேண்டிய விஷயங்கள் என்ன, இதையும் நான் சொல்றேன். அதிகமான காய்கறிகள், ஸோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முக்கியமாக அந்த வாழைத்தண்டு ரொம்ப முக்கியம், அவரைக்காய் ரொம்ப முக்கியம், பீன்ஸ் அதாவது கொடி வகைகளில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரெகுலரா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் நல்லாவே குறையும். இதுல உடல் பருமனா இருந்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம என்ன பண்ணோம்னா உடற்பயிற்சி இம்பார்ட்டன்ட், அதையும் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நாளா பல வருஷமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சுகரும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.